Hi guys, இன்னைக்கு வந்து நம்ம sugar ஓட புது launch and collection பார்க்க போறோம். இந்த தடவை sugar வந்து ஒரு டிஃபரண்டா பிரம்மாண்டமான ஒரு கலெக்ஷனோட வந்திருக்காங்க. Sugar and Wonder Woman collection. I am very excited. நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லா இந்த கலெக்ஷன் பத்தி என்னலாம் இருக்கு அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லிட்டு அதுக்கு அப்புறமா நான் இதல இருக்கிற ப்ராடக்ட்ஸ்ல வச்சு உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேஷனும் காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இந்த Sugar and Wonder Woman ரேஞ்ச்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னா 24 hour lip lacquer 10 shadesல இருக்கு. அதாவது liquid lipsticks. Sugar x Wonder Woman creamy matte lipsticks 10 shades இருக்கு. And Sugar x Wonder Woman oda matte lipstick 10 shades. So 30 shades of lipsticks different formulas la 10 shades ah kuduthirukanga. இந்த lipsticks மட்டும் இல்லாம ரெண்டு face and eye palette இருக்கு. இது வந்து mixed palette அப்படினு சொல்லி அவங்க ரேஞ்ச்ல கொடுத்திருக்காங்க. ரெண்டு டைப். எனக்கு வந்து இந்த PR boxல அம்ச்சிருக்காங்க இந்த மாதிரி. இது ஓபன் பண்ணனும்னா பாத்தீங்கன்னா ஒரு ரோ வந்து ஒரு டைப் ஆஃப் லிப்ஸ்டிக்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணினேன் இல்லையா இதுக்கு முன்னாடி அது உங்களுக்கு நான் எல்லா லிப்ஸ்டிக்கும் ஸ்வாட்சஸ் இங்கே பண்ணி காட்ட போகிறது கிடையாது ஃபார் த ரீசன் இந்த வீடியோ வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் இந்த லிப்ஸ்டிக்ஸோட இண்டிவிஜுவல் ஸ்வாட்சஸ் பார்க்கணுன்னா நான் இன்ஸ்டாகிராமில் போடுறேன் நீங்கள் அங்கே பார்த்துக்கலாம் ஸோ என்னை இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள் Aarthi Raman _ பட் நான் உங்களுக்கு இப்போ ரேஞ்ச் ஒரு ஐடியாவுக்கு காமிச்சிடுறேன் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி பேக்கேஜிங்கில் வருது இது வந்து எவர்லாஸ்டிங் மேட் லிப்ஸ்டிக்ஸ் இங்க வந்து ஷேட் நேம் நம்பர் இருக்கும் and இங்க வந்து ஷேடோட நேம் இருக்கும் லிப்ஸ்டிக்ஸோட புல்லட் இந்த மாதிரி இருக்கு गाइस ரெட் and ப்ளூல தான் எல்லா லிப்ஸ்டிக்ஸ்க்குமே வருது ஏனா இது அகைன் வண்டர் வுமன் ஓட கலெக்ஷன் அப்படிங்கிறதால உங்களுக்கு ஷேடோட கலர் தெரியணும்னா நீங்க பின்னாடி பாத்தீங்கன்னா கீழ ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிருப்பாங்க and இது நார்மல் லிப்ஸ்டிக் மாதிரி இழுத்தா வரல நீங்க இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணனும் ஐலைனர்லாம் எப்படி யூசுவலி நம்ம ஓபன் பண்ணுவோம் அந்த மாதிரி மெத்தட்ல ஓபன் பண்ணீங்கன்னா ஓபன் ஆகும் உங்க லிப்ஸ்டிக்ஸ் இந்த மாதிரி இருக்கும் இது வந்து ஷேட் பாரடைஸ் ஸோ நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஸ்வாட்ச் மட்டும் இங்கே லைட்டாக பண்ணி காட்டுறேன் எப்படி பிக்மெண்டேஷனாக இருக்குன்னு இதுக்கு வந்து இது வந்து எவர்லாஸ்டிங் மேட் லிப்ஸ்டிக்ஸ் ஸோ இது வந்து 24 hours லிப் லாக்கர் இதுலேயும் உங்களுக்கு 10 ஷேட்ஸ் வருது ஃப்ராஸ்டட் கிளாஸ் பேக்கேஜிங் அண்ட் மேலே வந்து ரெட் கலர் கேப் அதில் வந்து எம்போஸ் பண்ணியிருக்காங்க சுகர் அண்ட் வண்டர் வுமன் அப்படின்ட்டு அண்ட் அப்ளிகேட்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பஞ்ச் டிப் அப்ளிகேட்டர் நடுவில் ஹோல் இருக்க மாதிரி ஸோ ஈவன்லி ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ இந்த ஷேட் நான் ஸ்வாட்ச் பண்ணி காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் தெரியுதா ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது ஸோ இது ஒரு ஷேட் நெக்ஸ்ட் வந்து க்ரீமி மேட் ரேஞ்ச்லேருந்து ஒரு லிப்ஸ்டிக்ஸ் எடுத்து காட்டுறேன் இந்த மாதிரி பேக்கேஜிங்கில் வருது அதே தான் ரெட் அண்ட் ப்ளூ லாங்காக இருக்குது இது வந்து மேட் லிப்ஸ்டிக் வந்து இந்த மாதிரி ஷார்ட்டாக இருக்கும் டிஃப்ரென்ஸ்க்கு எப்பவுமே திறக்கிற மாதிரி புல் பண்ணி திறக்கணும் இது வந்து ஷேட் 03 கிரைம் ஃபைட்டர் தெரியுதா ஷேட் இந்த வண்டர் வுமன் கலெக்ஷனில் இந்த ரெண்டு பேலட் வருது ஒன்று வந்து 01 காஸ்மஸ் கான்குவரர் 02 பிரைமல் பிரசிடென்ட் ஸோ இந்த ரெண்டு பேலட் வருது இது எப்படி இருக்குன்னு நான் காமிச்சிடுறேன் உங்களுக்கு இது வந்து 01 பேலட் ஸோ 01 பேலட்டில் வந்து ரெட் கலர் ஃப்ரண்ட்லேயும் ப்ளூ பேக்கில் வருது 02ல ப்ளூ ஃப்ரண்ட்டும் ரெட் பேக்கில் வருது ஸோ க்யூட்டாக இருக்குது இது வந்து எனக்கு பார்த்தோன்னே இந்த டென்னிஸ் பேட் ஞாபகம் தான் வந்துச்சு ஸோ அந்த மாதிரி வருது நல்லாயிருக்கு ஸோ இது ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும் பேலட் ஸோ உங்களுக்கு மிரர் இருக்கும் அண்ட் இந்த பிளாஸ்டிக் ஷீட் எடுத்த உடனே நீங்கள் இது இந்த மாதிரி ஃபுல்லாக ட்விஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ தட் யூ கேன் see it properly இந்த மாதிரி இருக்கும் ஸோ இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா கான்டூர் blush highlight and eyeshadow shades 6 eyeshadow shades and இதுக்கு வந்து brushes-ம் கொடுத்துருக்காங்க கூட இதில் வந்து contour blush highlight and eyeshadow shades வந்து 6 shades இந்த மாதிரி இருக்கும் and 2 brushes side by side comparison ஸோ இப்போ வந்து இது எப்படி நமக்கு ஃபேஸில் அப்ளை ஆகுது அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த பேலட் எடுத்துக்கிறேன் கைஸ் திஸ் இஸ் பேலட் நம்பர் 2 அதில் இருக்கிற கான்டூர் ஷேட் எடுத்துக்கிறேன் கரெக்ட் நாட் ஐ ஷேடோ கான்டூர் ஷேட் எடுத்துகிட்டு ஒரு ஆங்குலர் ப்ரஷில் ஒரு கட் க்ரீஸ் கூட மார்க் மாதிரி வரைஞ்சிக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா நான் அந்த கண்ணில் ஒரு சாஃப்ட் கட் க்ரீஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன் அதே தான் நான் இங்கே பண்ண போகிறேன் பிகாஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் பார்க்க அப்படின்ற ஒரு இதுக்காக அண்ட் இந்த கான்டூர் ஷேட் வந்து கொஞ்சம் பவுட்ரியாக இருந்துச்சு கொஞ்சம் கிக் பேக் வந்துச்சு பட் பிக்மெண்டேஷன் நல்லா தான் இருந்தது ஸோ அதை வச்சு நான் இங்கே க்ரியேட் பண்ணிக்கிறேன் அண்ட் ஒரு
கொஞ்சம் ஸ்மட்ஜிங் அண்ட் ஷேடர் ப்ரஷ் வச்சு நான் அதை ஸ்வட்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப ஹார்ஷாக இல்லாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் பிளெண்டடாக இருக்கும். ஏன்னா நம்மளோட இங்கே டார்கெட் வந்து சாஃப்ட் கட் க்ரீஸ் அப்படிங்கிறதுனால அண்ட் கொஞ்சம் ஈஸியாகவும் ஸ்மட்ஜ் ஆச்சு. அடுத்தது பேலட் நம்பர் 1 எடுத்துக்கிறேன். அதில் பார்த்திங்கன்னா இந்த ஷேட் இது ஒரு மேட் ஷேட். இதை வந்து அதே ப்ரஷில் எடுத்துகிட்டு நான் இது வந்து ஒரு பிளெண்டிங் கலராக அப்ளை பண்ணிக்கிறேன் க்ரீஸ் ஏரியாவில். ஐ ஷேடோஸ் நல்லா பிக்மெண்டடாக இருக்குது அண்ட் கிக் பேக் அவ்வளோ இல்லை. இப்போ ஒரு கன்சீலர் எடுத்துகிட்டு கட் க்ரீஸ் பண்ணிக்கிறேன் கைஸ். ஒரு கன்சீலர் அண்ட் ஃப்ளாட் ஷேடர் ப்ரஷ் வச்சு பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து பேலட் நம்பர் 1லேருந்து அந்த கோல்டன் கலர் ஷேடையே எடுத்துகிட்டு ஒரு ஃப்ளாட் ஷேடர் ப்ரஷ் சிந்தட்டிக் ப்ரஷில் எடுத்துகிட்டு நான் இதை அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா என்னோடய கண் ஃபுல்லாக கோல்டன் கலர் அண்ட் நடுவில் மட்டும் கொஞ்சம் பாப்பிங் கலரில் நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்ளை பண்ணுவேன். பட் இந்த கோல்டன் தான் பேஸ் கலராக இருக்கும். நான் அந்த கன்சீலரை வந்து செட் பண்ணலை. அடுத்தது பேலட் நம்பர் 2லேருந்து அந்த ஷேட் பார்த்திங்கன்னா நல்லா ஹைலி ரிஃப்ளெக்டிவ் மெட்டாலிக் ஷேட். அதை என்னோடய ஃபிங்கரால் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா சென்டர்ஸில் மட்டும் நான் அப்ளை பண்ணுறேன். எவ்வளோ ரிஃப்ளெக்டிவாக அழகாக இருக்குன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு. அண்ட் இப்போ ஃபேஸ்க்கு வந்துடலாம். ஐஸ்க்கு அவ்வளோதான். ஃபேஸ்க்கு அந்த ஃபர்ஸ்ட் பேலட்டில் இருக்கிற கான்டோர் ஷேட் எடுத்துகிட்டு என் ஃபேஸில் நான் லைட்டாக கான்டோர் பண்ணிக்கிறேன். அண்ட் ப்ளஷ் அப்ளிகேஷன் அண்ட் ஹைலைட்டர் அப்ளிகேஷனும். ப்ளஷ் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அகெயின் பிக்மெண்டேஷன் ரொம்ப அழகாக இருந்தது அண்ட் பிளெண்டபுளாகவும் இருந்துச்சு. ஈஸியாக பிளெண்ட் பண்ண முடிஞ்சிச்சு. ஹைலைட்டர் தான் என்னோடய ஃபேவரட். சம்மர் ரிஃப்ளெக்டிவ் டியூயி ஃபினிஷ் ஹைலைட்டர் நீங்கள் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த பேலட்டில் இருக்குது. அதோடய ஃபினிஷ் ரொம்ப பிடிச்சிச்சு. ரொம்ப சங்கியாக இல்லை, ரொம்ப பார்க்க அழகாக இருந்துச்சு கேமராலேயும் சரி ரியல் லைஃப்லேயும் சரி. ரெட் கலர் லிப்ஸ்டிக், நான் வண்டர் உமன் தீம்ங்கிறதுனால ரெட் லிப்ஸ்டிக் போயிருக்கேன். ஷேட் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பண்ணுறேன். இது வந்து லிப் லாக்கர் லிக்விட் லிப்ஸ்டிக்கோட ஃபார்முலா. இதுதான் என்னோட ஃபைனல் லுக் கைஸ். இந்த பியா கிட்டோடையே இவங்க இந்த ஆக்சசரிஸும் அமைச்சிருந்தாங்க, வண்டர் உமனுக்கோட ஆக்சசரிஸ். ஸோ இது கையில் இந்த கப்ஸ். எனிவேஸ் ஐ என்ஜாய்ட் கிரியேட்டிங் திஸ் ஐ லுக். உங்கள் எல்லாருக்கும் இந்த லுக் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரா க்ளோயி அண்ட் ரெட் லிப், பர்ஃபெக்ட் ரெட் லிப் அண்ட் இந்த ஐ ஷேடோஸ் எல்லாமே ரொம்ப அழகாக வந்திருக்கு. அண்ட் ஹைலைட்டர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டியூயி ஃபினிஷில். ஐ லவ் இட் கைஸ். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுலேருந்து ஒரு கலெக்ஷனாக ட்ரை பண்ணுங்கள். என்னோட இது கேட்டிங்கன்னா நான் வந்து லிக்விட் லிப்ஸ்டிக் இப்போ ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப பிடிச்சிருக்கு, கம்ஃபர்டபுளாக இருக்குது, இழுக்கல. அண்ட் எனக்கு பேலட் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள் எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தேன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக், comment and subscribe to my channel. உங்களை எல்லாரையும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். Till then, take care guys. Bye.